Hello friends, welcome to Jaya's Kitchen. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அரிசி வத்தல் ஊத்த போறோம் இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, அரிசி வத்தல் ஊத்துறதுக்கு 1 கிலோ பச்சரிசியும் அதுல ஒரு 200 கிராம், இங்க பாருங்க 200 கிராம் ஜவ்வரிசி ரெண்டுத்தையும் கழுவி காய வச்சிருக்கோம். நல்லா வெயில்ல காஞ்சிடுச்சு. இப்போ இது நம்ம மாவு அரைச்சி வத்தல் ஊத்துறது எப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, நல்ல கலகலன்னு காஞ்சிடுச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அளவு தெரியுது இல்லை. 1 கிலோ பச்சரிசிங்க, 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி போடுங்க. 200 கிராம் ஜவ்வரிசி ரெண்டுத்தையும் கழுவி இந்த மாதிரி காய வச்சுக்கணும். நல்லா காய வச்சுட்டு மாவை அரைச்சின்னு வரணும். அரைச்சின்னு வந்துட்டு நம்ம அரிசி வத்தல் ஊற்றணும். இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி. இப்போ இதை நம்ம அரைக்க போறோம். மிஷின்ல கொடுத்துட்டு மாவு அரைச்சின்னு வந்து அரிசி வத்தல் எப்படி ஊற்றுறதுன்றத பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். இங்கே பாருங்கம்மா, நான் சொன்னேன் இல்லையா அளவு, 1 கிலோ பச்சரிசிக்கு 200 கிராம் ஜவ்வரிசி போட்டு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொண்டு போயிட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்த மாவு. இது கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் வீட்லேயே கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் மிஷினில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ இந்த மாவில் நம்ம வெங்காய வத்தல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த அளவு கப்பு எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த அளவு 1 கப்பு எடுத்து 1 கப் மாவு எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல வெங்காய வத்தல் செய்யறதுக்கு வாங்கம்மா, நம்ம அந்த 1 கப் மாவு எடுத்துகிட்டு போய் வெங்காய வத்தல் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கம்மா, இதில் 1 கப் மாவு எடுத்துட்டு இருக்கேன் நான். இப்போ இந்த மாவு போய் நம்ம காய்ச்சி வெங்காய வத்தல் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வாங்க நம்ம போயிட்டு இது காய்ச்சலாம். இதை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அந்த மாவை உங்களுக்காக தாங்க இந்த மாதிரி சரி, இல்லைன்னா அப்படியே டைரெக்டாக கூட போட்டு கிண்டலாம். ஆனால் கட்டி ஆயிடுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம கிண்டணும்னா கட்டி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். இது திக்கா கரைச்சிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை ஊற்றி நம்ம கலக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் கலக்கணும்னா மாவு நல்லா வேகும். பாருங்கம்மா, இந்த மாதிரி நம்ம திட்டமா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இந்த வீடியோ பொறுமையா முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா புரியும். கட்டி இல்லாம கரைச்சிக்கணும். முதல்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணும். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நான் செய்யற டிஷ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் மறக்காம எனக்கு சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து புதுசா உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சாச்சு மாவு. பாருங்க, இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்ப நம்ம தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு, இதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கலக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம இந்த மாவை மெதுவா ஊத்தி கிண்டணும். கட்டி இல்லாம கிண்டணும். கை விடாம கிட்டினே இருந்தாதான் அது நல்ல மாவு வேகும். அரிசி மாவு இல்லைங்களா, கட்டிக்கும். அதுக்காக தான். அந்த மாதிரி நல்லா கிட்டினே இருக்கணும். நல்லா மாவு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். ஒரு 1/4 மணி நேரம் கலக்குங்க. அப்பதான் நல்லா மாவு வேகும். வேகாம விட்டீங்கன்னா சரியா பொரியாது. எண்ணெயில போடும் போது சரியா பொரியாது. சாஃப்டா இருக்குது, கல்லு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கை விடாம கலக்கிட்டே இருக்கணும். இந்த வெங்காய வத்தல் செய்யறதுக்கு தண்ணி அளவு ஒரு சிலருக்கு தெரியாது. நம்ம எந்த கப்பு எடுத்துருக்கோமோ அதுல ஒரு 5 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த கப்புல நம்ம இதுலதான் 1 கப்பு எடுத்திருக்கோம். இதுல 5 கப் தண்ணி ஊத்திக்கங்க. 1 கப்பு எடுத்து மாவு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதுல மாவு ஓரளவுக்கு வெந்து வருது. நல்லா கொதிக்கணும். நல்லா வெந்தாதான் நம்மளுக்கு தெரியும். மாவு வெந்துன்னு இருக்கு. வெங்காய வத்தல் செய்யறதுக்காக நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 1 கப்பு மாவுக்கு இதுல பாதி அளவு போட்டுட்டா போதும். பாதி அளவு, அதாவது 1 கப் மாவுக்கு 1/2 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அளவு தெரியல, ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். வட்டி வச்சு நீல வாக்குல வெட்டிக்கணுங்க. இந்த மாதிரி பக்கோடாக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இங்க பாருங்க, இந்த மாதிரி நீல நிலமா கட் பண்ணிட்டாதான் நம்ம வெங்காய பக்கோடா பொரிக்கும் போது நம்ம பக்கோடா சாப்பிட்ற ஃபீல் இருக்கணும். இது பாருங்க.
இங்க பாருங்க இந்த மாவு வெந்தாச்சு. இந்த நேரத்துல நம்ம சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி நம்ம அதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டா ஒரே இடத்துல கட்டியா நின்றுடும். அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரைச்சி ஊத்துனீங்கன்னா எல்லாத்தோட சேரும். இந்த பாருங்க நல்லா கரைஞ்சாச்சு பெருங்காயம். கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிடுங்க. கரைச்சதை நம்ம எடுத்து இப்ப வெந்துட்டு இருக்கிற மாவுல சேர்க்க போறோம். கரைச்சி வச்சிருக்கிற பெருங்காய தண்ணிய நம்ம இதுல சேர்க்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்ல. இது வெந்ததா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல தண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி வச்சுட்டு இப்படி தொட்டு பார்க்கணும். தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தா நம்ம கையில மாவு ஒட்டலை பாத்தீங்களா? அப்படிதான் கண்டுபிடிக்கிறது வெந்துச்சுன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க நம்ம கையில மாவு ஒட்டலைன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அரிசி மாவு நல்லா வெந்தாச்சு. இது ஆறுனுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறுன பிறகு நம்ம வெங்காய வத்தல் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த மாதிரி காய்ச்சி வச்சிருக்கிற மாவு நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டுல கொட்டிடலாம். ஏன்னா அப்பதான் நம்ம ஆறுன பிறகுதான் இதுல வெங்காயம் சேர்க்க போறோம். சூடா இருக்கும்போது சேர்த்தா வெங்காயம் வந்து ஒரு மாதிரி கலர் மாறிடும். இப்ப நம்ம இதுல சேர்த்து இந்த மாதிரி அகலமான தட்டுல கொட்டிட்டீங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இப்ப நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா ஒரு 1/2 உப்பு இருந்தா போதுங்க. உப்பு நிறைய சேர்க்காதீங்க. இங்க பாருங்க சும்மா கொஞ்சம் தேவையான அளவு. நம்ம வேகும் போது போட்டா அளவு தெரியாது. இப்ப வெந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். மாவு திட்டமா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு வெங்காயத்தை இதுல பொடி பொடியா சேர்த்துக்கலாம். பொடிச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியா. வெங்காய வத்தல் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. எப்படி இருக்கும் என்னன்னு யோசிக்காதீங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே கொஞ்சமா மாவு நான் சொன்னேன் இல்லைங்களா கப்பு, அதே மாதிரி இல்லை உங்க வீட்டில் இன்னும் சின்ன கப்பு இருந்தா கூட அதுல மாவு எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். நான் வெங்காய வத்தல் போட்டுட்டு உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். நான் காஞ்ச பிறகு பொரிச்சு கூட காட்டுறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பக்கோடா சாப்பிடணும்னு ஆசை இருக்கிறவங்க வெங்காய பக்கோடாக்கு இந்த மாதிரி வெங்காய வத்தல் போட்டு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். பெருங்காயம் போட்ட இல்லையா அந்த வாசனை கம்ம கம்மன்னு இருக்கு. நம்ம பொரிச்சு இதுல காரம் நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம பொரிச்சிட்ட பிறகு நம்ம மிளகுத்தூள் இல்ல வெறும் மிளகாய் தூளோ நம்ம ஆட் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம் பொரிக்கும் போது. ஒரு சிலருக்கு மிளகாய் தூள் பிடிக்காது, ஒரு சிலருக்கு மிளகுத்தூள் பிடிக்காது. அதனால யாராருக்கு என்னென்ன வேணுமோ பொரிச்ச பிறகு நம்ம போட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சேர்ந்துச்சு. இப்போ நம்ம இதை போய் ஒரு நல்ல துணியில சின்ன சின்னதா பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளி காய வைக்குவோம். இந்த மாதிரி ஒரு வேஸ்டியோ துண்டோ உங்க வீட்டுல இருந்தா இந்த மாதிரி விரிச்சு போட்டுட்டு இங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்ப கையிலேயே நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்னதா பக்கோடாக்கு நம்ம எடுத்து எடுத்து விடலாம் அழகா. இங்க பாருங்க இந்த மாதிரி விடுங்க. ஸ்பூன்ல கூட விடலாம். அது வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் கையிலனா நம்ம திட்டமா போட்டுட்டு வரோம். ஆறிடுச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை. கையிலேயே கூட சின்ன சின்னதா போடும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்லா வாசனையா இருக்கு. வரும் வெங்காய வாசனையும் நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கு இல்லையா நல்ல வாசனை. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம அழகா இந்த மாதிரி விட்டுட்டு வந்தோம்னா வெங்காய பக்கோடா நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரே நாள்ல காஞ்சிடும். இது நல்லா வெயில்ல விட்டீங்கன்னா ஒரே நாள்ல காஞ்சிடும். மிதமான சூட்ல வச்சு பொரிக்கணுங்க வெங்காய பக்கோடா. எப்பவுமே ரொம்ப ஸ்பீடா வச்சீங்கன்னா வெங்காயம் கருகிடும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய வத்தல் போட்டோம் இல்லையா, அது பாருங்க இந்த மாதிரி நல்லா மொறு மொறு பாருங்க. நல்ல வெயில இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்குங்க. வெங்காய வத்தல் அருமையா வந்து பாருங்க. வீட்டுல டக்குன்னு ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதம் வச்சுன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு யோசிக்க வேணாம். டக்குன்னு ஒரு புடி போட்டீங்கன்னா டக்குன்னு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். பசங்களுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். நல்லா இருக்கும். இந்த வெங்காய வத்தல் சூப்பரா இருக்கும். பொரிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு மனம் வாசனையா இருக்குங்க. எவ்வளவு நல்லா காஞ்சி பாருங்க. இந்த மாதிரி சவுண்டு வரும். வெங்காய வத்தல் வந்து உடம்புக்கும் நல்லது. இது வெங்காயம் போட்டிருக்கோம், உடம்புக்கு நல்லது, டேஸ்டா இருக்கும்.
நம்ம வெளியில் டக்குன்னு பக்கோடா வாங்கணும்னு நினைக்கும் போது டக்குன்னு வெங்காய வத்தல் எடுத்தீங்கன்னா பொரிச்சிங்கன்னா பக்கோடா சாப்பிட்ட ஃபீல் இருக்குங்க. இது வெங்காய பக்கோடான்னு சொல்லுங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இது எப்படி பொரிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. மிதமான சூடு, ரொம்ப கூட காய விடாதுங்க. திட்டமான சூடு போட்டு, ஏன்னா வெங்காயம் இருக்குங்க கறிவிடும் பாருங்க. என்ன அழகாக பொரியுது வெங்காயம். பொரிக்கும் போதே நல்ல வெங்காயம் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. சுவையான வெங்காய பக்கோடா, வெங்காய வத்தல். தொட்டுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். ஈவினிங்க்கு டீயோட கூட நீங்க பொரிச்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு. டீயோட கூட எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். எந்த கெடுதலும் கிடையாது. இல்லைன்னா அரிசி மாவும் ஜவ்வரிசி அவ்வளோதான் சேர்த்துக்கணும். நல்லா இருக்கும். தேவைன்னா நீங்க பெப்பர் கூட போட்டுக்கலாம் மேல. நல்லா வாசனையா இருக்கு பாருங்க, மொறு 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய பக்கோடா எப்படி போடுறதுன்றத, வத்தல் காய வச்சு எப்படி வத்தல் போடுறதுன்றது நான் வீடியோல போட்டிருக்கேன். வீடியோவை மறக்காம முழு வீடியோவும் பாருங்க. நான் எப்படி செய்யறது உங்களுக்கு முழுசா நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செஞ்சீங்கன்னா இதே மாதிரி மொறுமொறுப்பான சுவையான வெங்காய வத்தல் நீங்க ரெடி பண்ணலாம். நான் செஞ்ச இந்த வெங்காய வத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ஸ்நாக்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.